நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அசோக் அண்ணா நல்ல அண்ணாதான். என்னக்கா? எதுக்காக நீ திரும்ப திரும்ப அவரை பத்தியே பேசிட்டு இருக்க? நான் யோசனை பண்ணேன். என்னை பத்தி கவலை இல்லை, நான் ஒரு குருடி தானே. ஆனா உங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமைய நான் ரொம்பவே ஆசைப்படுறேன்க்கா. உன்னை ஒதுக்கி வைக்கிற எந்த வாழ்க்கையும் எனக்கு வேண்டாம். வாமா, அப்பா அங்க தனியா இருக்காரு, வா. கட்டப்போற வீடு தான் இது. நல்லா இருக்காக்கா? அப்புறம் ரொம்ப அழகா இருக்கு. வா போலாம். போலாம். துளசி அக்காவோட கையை நான் பிடிச்சுக்கிறேன்க்கா. வாங்க. அப்பா, நீங்க ஏன் வர லேட் ஆச்சு? வேலை அதிகம்மா. அம்மா. வரமா. டீ கொண்டு வருவாங்க. வேண்டாம், ஒரு கிளாஸ் தண்ணி கொடு. ரம்யா, அப்பாக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வாமா. என்னங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க? டயர்டு போக்குறதுக்கு மருந்து தானே என் புள்ள எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கான். இந்தாங்கப்பா. யார பத்தி இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க? உன் செல்ல பையனை பத்தி தான். அவனை விட்டா வேற யார பத்தி பேசுவேன்? என்னப்பா நடந்தது? இதை விட வேற என்னமா அதிகம் நடக்க போகுது? அவன் சட்டி, பாத்திரம், அரிசி, பருப்பு எல்லாம் வாங்கி அவங்களோட குடும்பம் நடத்துறான். என்ன சம்பந்தத்தை அவன் இருக புடிச்சுக்கிட்டான். ஆனா நம்ம கிட்ட எதுவுமே சொல்லல. ஐயோ கடவுளே, இன்னும் என்னென்ன பார்க்கணும் கேட்கணும்னு தெரியலையே. ஏண்டி, பார்த்தாலும் கேட்டாலும் மட்டும் போதாது, இதோட பலனை குடும்பம் முழுக்க அனுபவிச்சானும். இந்த ரெண்டு பொண்ணுங்களையும் நான் கண்டவ வீட்டுக்கு அனுப்ப முடியுமா? ஐயோ, அண்ணன் இப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சு யாராவது இனிமே பொண்ணு கேட்டு இங்க வருவாங்களா? குடும்பத்தை நாசம் பண்றதுக்கே அவங்க எல்லாம் வந்திருக்காங்க போல. இவளுக்கு அப்படி என்னதான் தேவைப்படுது? தேவைக்கு உண்டான வழியதான் அவ பாத்துக்கிட்டு இருக்கா. அவ தேவைக்கு செலவு பண்ண இங்கேருந்து ஒருத்தன் போயிருக்கான். நம்ம பையனுக்கு ஏங்க இப்படிப்பட்ட ஒரு குணம் வந்திருக்கு? அந்த பொண்ணை விட அழகும் ஐஸ்வர்யமும் இருக்கிற எத்தனையோ பொண்ணுங்க நம்ம ஊர்ல இருக்காங்க. அதுவும் நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணுங்க. விநாச காலே விபரீத புத்தின்னு நீ கேள்விப்பட்டது இல்லையா? அவனுக்கு புத்திக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல. தன்னோட தேவைகளை மட்டும் பார்த்தா போதும்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்பா அம்மாவை பத்தியோ தங்கச்சிங்களை பத்தியோ கொஞ்சமாவது கவலை இருந்துச்சுன்னா அவன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவானா? அவங்க கூட இனி அவனுக்கு எந்த தொடர்பும் இருக்க கூடாதுங்க. அங்க போய் அவ கண்ணத்திலேயே 4 அறை அரைஞ்சு நம்ம பையனை நாம இங்க கூட்டிட்டு வரணும். காலையில பொழுது விடியட்டும். நாம அங்க போறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. அவ அவனை ரொம்ப வசியம் பண்ணி வச்சிருக்கா. அதுக்காக என் பையன் அந்த தரம் கெட்டவளுக்கு நான் விட்டு கொடுக்கணுமா? என் பொண்ணுங்களோட எதிர்காலம் நாசமா போட்டுன்னு விடணுமா? நாளைக்கு பொழுது விடியட்டும், நாம அங்க போகலாமா வேண்டாம்னு யோசனை பண்ணலாம். இன்னும் உன் வேலை முடியலையா லக்ஷ்மி?
நீங்க என்னம்மா இந்த சமயத்துல? பகல்ல தான் உன்னை பார்க்கவே முடிய மாட்டேங்குது. உட்காருங்கம்மா. மதிய சாப்பாட்டுக்கு வந்தாலும் வருவேன், வரலேனாலும் இல்லை. வந்தாலும் கூட சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு உடனே நீ ஆபீஸ்க்கு போயிடுவ. 20 வருஷமா இதே வேலையை தானம்மா செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ வேலை செய்யாம இருந்தாதான் எனக்கு கஷ்டமா இருக்கும். இப்படி ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு உழைச்சிருக்க. இப்போ உனக்கு பக்கபலமா என்ன இருக்கு லக்ஷ்மி? உன் மேல அன்பே இல்லாத உன் 3 பிள்ளைங்களால மனசுல நிம்மதி இல்லை, அப்படித்தானே? ஆ, ஆ. அம்மா நீங்க இப்படி பேசுறீங்க? நான் சில உண்மைகளை மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ராமச்சந்திரன் இங்க வந்துட்டு போனதுக்கு பிறகு நீ ஒரு ராத்திரியாவது மன நிம்மதியா படுத்து தூங்கி இருக்கியா? எல்லாமே எனக்கு தெரியும். 43 வருஷம் ஒரு ஆண் துணையோட நான் வாழ்ந்திருக்கேன். உன்னை வேதனைப்படுத்தணும்னு நான் இதை சொல்லல. நீ படுற கஷ்டமும் கவலையும் எனக்கு நல்லா புரியுது. அதான் சொல்லணும்னு நினைச்சேன். அதெல்லாம் முடிஞ்சு போயிருச்சுல்லம்மா. நான் எல்லாத்தையும் மறக்க நினைக்கிறேன். மறக்கணும்னு நாம நினைச்சா கூட எப்பேற்பட்ட விஷயமும் நம்ம மனசுக்குள்ளேயே தான் இருக்கும். அதை நம்மால தூக்கி எறிய முடியாது. கஷ்டப்படுற ஏழைங்களுக்காக உதவி செய்ய உன்னோட ஆபீஸ்ல ஒரு அமௌண்ட்டை எடுத்து வச்சிருக்கல? ஆமாம்மா. கஷ்டப்படுற நோயாளிகளோட சிகிச்சைக்கும் வீடு வாங்கவும் பெண் குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்காக நீ பணம் கொடுக்கறதாகவும் நான் கேள்விப்பட்டேன். அது உண்மைதாம்மா. அதுக்காக தான் நான் ஒரு ஸ்பெஷலான ஃபண்டை கம்பெனியில் ஒதுக்கி வச்சிருக்கேன். பிள்ளைங்களுக்காக ஒரு தாய் உன்கிட்ட வந்து கை நீட்டுனா நீ கொடுக்காம இருப்பியா லட்சுமி? என்னம்மா சொல்றீங்க? நான் யாருக்கு உதவி செய்யணும்? கை நீட்டி நின்னது வேற யாரும் இல்லை லக்ஷ்மி, நான் தான் லக்ஷ்மி. என் மகனுக்காக கையேந்திர. ராமச்சந்திர தப்பு செஞ்சவன் தான், உன்னை விட்டுட்டு போனவன் தான். ஆனா அவன் நாம் பெத்தெடுத்த புள்ள இல்லையா? அவன் நோய்க்கு மருந்து இல்லாம தலை சாய்க்க இடம் இல்லாம அவன் அலையிறான்னு கேள்விப்பட்டேன். அதை என்னால தாங்கிக்க முடியல. உன் புருஷன்னு நீ நினைக்க வேண்டாம். பிள்ளைங்களை பெத்து அப்பான்னு கூட நினைக்க வேண்டாம். அது எல்லாத்தையும் நீ மறந்துடு. நீ இந்த உதவிய வேற யாருக்கோ செய்யறதா நீ நினைச்சுக்க. இது செய்ய மனசு இல்லைன்னா வேண்டாம். நான் சொன்னதையெல்லாம் நீ மறந்துரு லட்சுமி. இதெல்லாம் என் பிள்ளையோட தலையெழுத்து. பசியும் பட்டினியுமா கஷ்டப்பட்டு இருக்க இடமும் இல்லாம அலைஞ்சு திரியணுங்கிறது தான் அவன் விதி. நான் எவ்வளவு பாவம் பண்ணனோ தெரியல. நான் பெத்த பிள்ளைக்காக என்னால எதுவும் செய்ய முடியல. என் மகனுக்கு என்னால முடிஞ்சது அவன் கஷ்டப்படாம சாகணும்னு வேண்டிக்கிட்டேன். அம்மா, இப்படி அனாதையா தெரியறத விட செத்து போறது எவ்வளவோ மேல்.
இதுல ஊக்கு இல்லையே கிருஷ்ணாக்கா. கொடு, நான் மடிச்சு வைக்கிறேன். அசோகன் இன்னும் வரவே இல்லையே. ஏன் இன்னும் அவர் வரல? வண்டி ஓட்டுறாருல, சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு வர முடியாதுமா. வராரு. காது இருக்கே. கண்ணு இல்லாதவங்களுக்கு காது தானக்கா எல்லாமே. உங்களுக்கு கஞ்சி கொண்டு வரட்டுமா? அசோகனும் வந்துடட்டுமா? வந்தாலும் அவர் குளிச்சதுக்கு அப்புறம் தானே சாப்பிடுவாரு. நீங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணணுமா என்ன? மாத்திரெல்லாம் சாப்பிடணும்ல. பரவாயில்லம்மா, அசோகம் வரட்டும். அவனுக்கு என்ன சாப்பாடு பிடிச்சிருக்கோ அதை நீ சமைச்சு பரிமாறணும். நமக்கு உதவி பண்ணவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும் இல்லையா? ஏங்கா அண்ணன் இன்னும் வீட்டுக்குள்ள வரல? அவர் வண்டி நிறுத்தி ரொம்ப நேரம் ஆச்சு. அம்மா, அப்பா, அவருக்கு ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். என்னம்மா சொல்ற? அம்மாடி, நீ தனியா போக வேண்டாம், நானும் வரேன். அசோகனா, 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 ஐயோ, அசோகனா, அசோகனா, உங்களுக்கு என்ன ஆச்சு? போ. இங்க எதுக்காக வந்த? அவங்க பக்கத்துல தான் எங்கேயோ இருக்கணும். உங்களுக்கு என்ன ஆச்சு? இப்ப யார பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க? யாருன்னு தெரியல, என்ன அடிச்சு போட்டாங்க. ஐயோ, நீ சீக்கிரமா தப்பிச்சு போயிடு. இல்ல, ரொம்ப ஆழமா பட்டுருச்சோ? அது எப்படி இருந்தா என்ன? வாங்க போலாம். என்ன விடு, நானே நடந்து வரேன். எப்பயாச்சும் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. வாங்க, நான் பிடிச்சுக்கிறேன். ஐயோ, என்னாச்சுமா? அப்பா, என்னப்பா ஆச்சு? என்னப்பா அசோகா, என்ன நடந்தது? அப்பா, என்னப்பா நடந்தது? என்னப்பா ஆச்சு? என்ன தொடாத, மேல ரத்தமா இருக்கு. ஐயோ, கிருஷ்ணா, என்னாச்சு அசோகனா? நீ போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாமா. கீழே விழுந்துட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பார்த்தாலே தெரியுது. உனக்கு என்னப்பா ஆச்சு? இருட்டுல யாரோ மறைஞ்சு நின்று அடிச்சிட்டாங்க. பின்னாடி வந்தவனோட நிழலை பார்த்து நான் கொஞ்சம் உஷாராயிட்டேன். அதனால அடி பலமா இல்ல. தண்ணி குடுமா, குடிக்கிறது குடு. குடிங்க. வலிக்குதா? தலையில் அடிபட்ட வலிக்காம சுகமாவா இருக்கும். பார்த்து மெதுவாமா. நல்ல அடிபட்டிருக்கு, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். போகாம எப்படிப்பா? தலையில எல்லாம் அடிபட்டிருக்கு. இந்த மாதிரியே வாழ்க்கையில நிறைய பார்த்துட்டேன். எனக்கு ஹாஸ்பிட்டல்லாம் வேண்டாம். கிச்சன்ல இருந்து கொஞ்சம் காஃபி தூள் எடுத்துட்டு வா. இந்த காயத்துக்கு இதெல்லாம் போதுமா அசோகா?
இப்போதைக்கு ரத்தம் நிக்க அது போதும். காயம் தானாவே அதுவே ஆறிடும். கொஞ்சமா கையில் எடுத்து காயத்துல வச்சு அழுத்தினா போதும். யாரு செஞ்சிருப்பாங்கன்னு உனக்கு ஏதாவது தோணுதா அசோகா? நான் ஆளை சரியா பார்க்கல. நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது என்னை கொல்றதுக்காக காத்துட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். மேலங்குளத்துக்காரங்களை தவிர இந்த ஊர்ல வேற எதிரிங்களே கிடையாது எனக்கு. மறைஞ்சிருந்துதான் அவங்களால அடிக்க முடியும். ஆனா என்னைக்காவது நேருக்கு நேரா என்கிட்ட அவங்க மாட்டுவாங்க. எங்கப்பா போற? படுத்து தூங்க போறேன். கொஞ்சம் டயர்டா இருக்கு. தம்பி, இதுக்காக நீ எங்கேயும் போக வேண்டாம். ஒரு ஆள் அதிகமா படுக்கிறதுக்கு இங்க தாராளமா இடம் இருக்குப்பா. நெருக்கமா படுத்தா ஒன்னும் இல்ல, 9 பேர் படுக்கிறதுக்கு உள்ள இடம் இருக்கு. இந்த விவரம்லாம் எனக்கும் தெரியும். கதவை சாத்திட்டு படுங்க. குளிர் அதிகமாச்சுன்னா வலி அதிகமாகும். நான் வண்டிக்குள்ளதான் படுப்பேன். உள்ள ஒன்றும் பெருசா குளிராது. நீங்க தனியா போய் படுக்காதீங்கண்ணா. அதுக்கப்புறம் யாராவது வந்து தொல்லை பண்ணா? அதுக்காக பயந்து வாழ முடியாது துளசி. எனக்கு இன்னைக்கு நல்ல நேரம் தான். அதனாலதான் அடி ஒன்றும் எனக்கு பெருசா படல. சரி வாங்கம்மா. இன்னும் ரெடி ஆகலையே சாரதா? இப்போ ரெடி ஆயிருக்கா? 7 மணிக்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அம்மா வருவாங்கன்னு தெரியாதா? குழம்பு இன்னும் ரெடி ஆகலையா? ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா போதும். கொஞ்சம் சீக்கிரமா ரெடி பண்ணு. அக்கா, பெரிய முதலாளி அம்மா இப்போ ரொம்ப பிஸியா இருக்காங்கல்லக்கா. காலையில சாப்பிட வருவாங்களான்னு யாருக்கு தெரியும்? அப்படி என்ன அம்மா பிஸியா இருக்க போறாங்க? உங்களுக்கு இதுவும் தெரியாதா? தெரியாதே. என்ன சாரதா?
இங்க இருக்க மத்தவங்களோட சேர்ந்து மத்தவங்க ரகசியத்தை கேக்குற பழக்கம் பாமா அக்காக்கு இல்லைன்னு தெரியும். நீங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆச்சே, அதனால தான் உங்களுக்கு எதுவும் தெரியல போல. அப்படி என்ன விஷயம் சொல்லு சாரதா. மகிசாரோட அப்பா திரும்பி வந்தப்போ இங்க என்ன ஒரு பூகம்பம் வெடிச்சது. வீட்டுக்குள்ள வரவே கூடாதுன்னு தானே முதலாளி அம்மா சொன்னாங்க. அம்மா மட்டும் இல்ல, அவங்க பசங்களும் அதை தானே சொன்னாங்க. பசங்களோட வார்த்தையில எந்த வித்தியாசமும் வரல. மகிசார் ரொம்ப நல்ல மனசு இருக்கிற ஆளாச்சே. ஆனா வேற சில பேர் ரொம்ப இளக்கரமா பாக்குறாங்கல்ல. யார் அது? நம்ம பாட்டியும் முதலாளி அம்மாவும். என்ன விஷயம்னு கொஞ்சம் தெளிவா சொல்லு சாரதா. அந்த அப்பாக்கும் அவருக்கு பிறந்த குழந்தைகளுக்கும் இடம் வாங்கி கொடுக்கலாமா இல்ல வீடு கட்டி கொடுக்கலாமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே ஒருவேளை அவங்க பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ண தேவையான பணத்தை இவங்களே கொடுப்பாங்க. அப்படித்தான் இந்த வீட்ல எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆமா, இதெல்லாம் யாரு முடிவு பண்ணது? எங்க யாருக்கும் இதெல்லாம் தெரியாதே. இதெல்லாம் ரகசியம்தான்க்கா. இருந்தாலும் எங்களை மாதிரி வேலைக்காரங்க காதுல இதெல்லாம் தன்னால வந்து விழும். அது சரி, இதெல்லாம் யார் உங்ககிட்ட சொன்னது? ஜெயந்தியா? ஜெயாக்கா இதெல்லாம் எப்படிக்கா பேசுவாங்க? அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. அவங்க ஒண்ணு உங்கள மாதிரி ரொம்ப தைரியமான ஆள் இல்லையே. ஆமா, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சது? நீ சொல்றது உண்மையா இல்லைன்னு தெரியணும்ல. அட உண்மைதான்க்கா. அப்படியா? என்னோட இந்த 2 காதால நான் கேட்டேன். நேத்து ராத்திரி பாட்டி முதலாளி அம்மா ரூமுக்கு போனாங்க. அங்க 1.5 மணி நேரமா 2 பேரும் ரகசியம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் முதலாளி அம்மாக்கு ஜீரக தண்ணி கொண்டு போனப்ப அவங்க பேசினதை நான் கேட்டேன். அது மட்டும் இல்ல, மத்தவங்க பேசுறத ஒளிஞ்சு நின்னு கேக்குற பழக்கம் எனக்கு ஒண்ணும் இல்லக்கா. ஆமா, அன்னைக்கு அடிச்சு துரத்து விட்டவங்களுக்கு உதவி பண்ணணும்னு யார் கட்டாயப்படுத்தினது? அம்மாவா இல்ல பாட்டி சொன்னாங்களா? பாட்டியால சொல்லதானே முடியும். முடிவெடுக்க வேண்டியது முதலாளி அம்மா தானே. என்னதான் இருந்தாலும் இந்த விஷயத்துல அம்மா சொல்றது நடக்க போறது இல்ல. என் வீட்டுக்காரதான் இங்க இருக்காருல்ல. நீங்க விட்டு கொடுக்காதீங்க பாமாக்கா. நீங்களும் மகிசாரும் சொல்றத இந்த வீட்ல இருக்கவங்கள கேட்கணும்ல. இத நான் தான் சொன்னேன்னு வெளியில யார்கிட்டயும் சொல்லிடாதீங்கக்கா. இங்க வேலை செஞ்சுதான் நான் என் பொழப்பு ஓட்டுறேன். இதுவும் இல்லாம போச்சுன்னா நான் என்ன பண்றது? அத நினைச்சு நீ பயப்பட வேணாம். என் சித்தியோட பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்காங்க. அவளுக்கு ஒரு சாரி வாங்கி கொடுக்க முடியாம தான் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இந்த வேலையை விட்டு என்ன தூக்கிட்டாங்கன்னா நான் என்னக்கா பண்ணுவேன்? என்கிட்ட 2-3 சாரி இருக்கு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு என் ரூமுக்கு வா. சரிக்கா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.